எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம். அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வேர்ச்சொல் மட்டும் போட்டிருந்தோம். அதோட கன்டினியூஷன் தான் இது. இப்ப வேர்ச்சொல்லுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையால் அமையும் பெயர், தொழிற்பெயர். இத பத்தி தான் பார்க்க போறோம். ஷார்ட்கட் தான். டெஃபனிஷன் எதுவும் சொல்ல போறதில்ல. என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இத பார்த்தா எப்படி சார் நம்ம ஆன்சர் பண்றது? அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். வேர்ச்சொல் அப்படின்றது என்னது? வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். என்னவா இருக்கும்? கட்டளை சொல். வேர்ச்சொல்ன்றது கட்டளை சொல் அப்படின்றத ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அத பத்தி நம்ம இப்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இதுல இப்ப ஒரு 10 மட்டும் குடுத்துருக்கோம். இந்த 10ல மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்த 10 பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம ரெகுலரா நெறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த வார்த்தைகள இந்த 6க்கும் எடுத்து இலக்கண குறிப்பு பார்த்துருங்க. இத முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட்டா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சின்ன சின்ன டெக்னிக்கல் டெர்ம் தான். ஒரு 4 வார்த்தை, 5 வார்த்தை அப்படின்னு சின்ன சின்ன ஷார்ட்கட். இதெல்லாம் வந்தா இது பெயரெச்சம், இதெல்லாம் வந்தா வினையெச்சம் அப்படின்னு தான் சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம். இப்ப பெயரெச்சம் அப்படின்றது கடைசி லெட்டர். அதாவது ஒரு எழுத்த பிரிச்சோம் அப்படின்னா, இப்ப த இருக்கு அப்படின்னா, இத எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் அ. இத்து கூட்டல் அ. இப்ப இங்க என்ன இருக்கு? கடைசில ஆல முடியுது. இந்த மாரி ஆல முடிஞ்சது அப்படின்னா, அது பெயரெச்சம். ஆல முடிஞ்சா பெயரெச்சம் அது. வேற என்ன இருக்கு? த, ட, டாவ எப்படி கேட்கலாம்? இட்டு கூட்டல் அ. அந்த மாரி ஒவ்வொரு லெட்டரா பிரிச்சோம் அப்படின்னா, ஒரு 4ஏ 4 எழுத்து மட்டும் தான் வரும். என்னென்ன எழுத்து அப்படின்னா, த, ட, ய, ர. இந்த 4 எழுத்து மட்டும் இருந்தா போதும். இந்த 4 எழுத்துல எதெல்லாம் முடியுதோ, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பெயரெச்சம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம சேர்த்து சொல்லிடுறேன். எப்படி அத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இந்த 4 எழுத்து மட்டும். பெயரெச்சம் அப்படின்றது இந்த 4 எழுத்துல தான் முடியணும். கடைசியில பிரிச்சா என்ன இருக்கணும்? ஆல முடியணும். இது என்னது? பெயரெச்சம். இப்போ வினையெச்சம் அப்படின்றது என்ன முடியும்னா, கடைசில ஊல முடியணும். இதுல சொன்னோமா, இதுல ஊலயும், ஈலயும் முடியணும் பிரிச்சா. இப்ப என்ன படிக்கலாம்? தூ அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இத என்ன படிக்கலாம்? இத்து கூட்டல் உ அப்படின்னு பிரிப்போம். இத்து கூட்டல் உ. அதே மாரி ரு அப்படி இருக்குன்னா, இரு கூட்டல் உ. வேற என்ன இருக்கு? டி அப்படின்றது என்ன பிரிப்போம்? இட்டு கூட்டல் இ அப்படின்னு பிரிப்போம். இந்த மாரி பிரிக்கணும். அப்ப இத பொறுத்தவரைக்கும் என்ன வரும் அப்படின்னா, து, டி, டு, ரு. இந்த 4 எழுத்து. இந்த 4 எழுத்துல முடிஞ்சது அது என்னது? வினை எச்சம். இந்த 4 எழுத்துல முடிஞ்சா அது வினை எச்சம். நெக்ஸ்ட் வினைமுற்று. வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா, அதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது என்னது? ஒரு வினை செய்றான், ஒரு செயல் செய்றான். சாப்பிடுறோம் அப்படின்னா, சாப்பிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அந்த செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா வருது. அதுக்கு பேர் என்னது? அது வினை முற்று. இப்போ வினையால் அமையும் பெயர் அப்படின்னா, வன், வன், வல். அதாவது இந்த மாரி எண்டுல முடியணும். வன், வல், வந்தவன், சென்றவன் அந்த மாரி முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வினையால் அமையும் பெயர். இத பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். லாஸ்ட்டா உள்ளது என்னது? தொழிற்பெயர். இப்ப தொழிற்பெயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்லு, தல். இது 2லயும் முடிஞ்சா தொழிற்பெயர் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருமே ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க. வெறும் அல்லு, தல்லுல முடிஞ்சா மட்டும் தான் அது தொழிற்பெயர் அப்படின்னு கிடையாது. அது போக நெறைய வார்த்தைகள் இருக்கு. என்னன்னா, ஐ, ஐ, ஐ கை வை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் தி, சி, வி, அம், மை, உ, கு, பு. இது எல்லாம் முடிஞ்சாலும் அது என்னது? அதுவும் தொழிற்பெயர் தான். இந்த 6 பொறுத்தவரைக்கும் இந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயரெச்சம் அப்படின்றது என்ன வரணும்? த, ட, ய, ர. த, ட, ய, ர. பெயரெச்சம் அப்படின்றது த, ட, ய, ர. வினையெச்சம் அப்படின்றது து, டி, டு, ரு. இதுல முடிஞ்சா அது என்னது? அது வினையெச்சம். வினைமுற்று அப்படின்றது ஒரு செயல் முடிஞ்சது அப்படின்னா அது வினைமுற்று. வினையால் அமையும் பெயர்னா வன், வல் அப்படின்ற எண்ட்ல முடிஞ்சிருச்சுன்னா அது வினையால் அமையும் பெயர். தொழிற்பெயர் அப்படின்றது அல்தல், ஐ கைவை, டிசிவி, அம்மை, ஊகு, பூ. இதுல முடிஞ்சதுன்னா இது என்னது? இது தொழிற்பெயர். இப்ப நம்ம ஒரு 10 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். இந்த 10 எக்ஸாம்பிள் போக நீங்க அடிஷனலா நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா, வேர்ச்சொல் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே கிடையாது. அதுபோக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கிளியரா பார்த்துக்கணும். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன். இலக்கணத்துல ஒரு 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, மேஜர் பிழை எது போறோம்னா, இந்த வேர்ச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையால் அமையும் பெயர், தொழிற்பெயர் தான் பெரிய பிழை பண்ணும்.
ஸோ டைரக்டா நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? த, ட, ய ல முடியணும். எதுல முடியணும்? த, ட, ய, ல முடிஞ்சா அது என்னது? அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப இங்க பார்ப்போம். நட அப்படின்னு இருக்கு. அப்ப நடந்த, நட அப்படின்னா நடந்த. இப்ப பெயரெச்சம்னா ஒரு பேர் பின்னாடி சேர்த்துக்கணும். பெயரெச்சம் அப்படின்றது ஒரு பேர பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்ப என்ன சேர்த்துக்கலாம்? நடந்த அமரன், நடந்த அமரன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நடந்த பையன், நடந்த பெண் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம் பின்னாடி. அப்ப அத கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். அப்ப நடந்த அமரன் அப்படின்றதுதான் பெயரெச்சம். செகண்ட் ஒண்ணு என்ன இருக்கு? அதேதான். படித்த, படித்த அமரன், தின்ற அமரன். சோ நீங்க பார்த்த, வந்த, விட்ட, வாழ் அப்படின்னா என்ன வரணும்? வாழ்ந்த, வெல் அப்படின்னா வென்ற அமரன், நோ அப்படின்னா நொந்த அமரன், நொந்த அமரன், நீக்கு அப்படின்னா நீக்கிய, நீக்கிய அமரன். சோ இவ்வளவுதான் பெயரெச்சம். என்ன சொல்லியிருக்கோம்? த, ட, ல முடியணும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் பெயரெச்சம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் என்னது? வினையெச்சம். வினையெச்சம் அப்படின்னா எதுல முடியும்னு சொல்லியிருந்தோம்? து, தி, டு, ருல முடிஞ்சிருக்கணும். டு, டு, ரில முடிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்னது? நட அப்படின்னா நடந்து, நட அப்படின்னா நடந்து. இப்ப நடந்துன்றது புரியல அப்படின்னா இப்ப என்னது? ஒரு செயல் செய்யணும். இப்ப நான் என்னது? ஒருத்தன் நடக்கிறத பார்க்க போறேன். இல்ல நான் நடந்து பார்க்க போறேன். அப்ப என்ன சொல்லலாம்? நடந்து பார்த்தான், நடந்து பார்த்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இது வினை. இது என்னது? இது ஒரு வினை. நடந்து பார்த்தான். அப்ப து அப்படின்னு முடியும். நடந்து பார்த்தான். படித்து, படித்துன்னு வரும். இது எப்படி? தின்று, பார்த்து, வந்து, விட்டு, வாழ் அப்படின்ற எப்படி வரும்? வாழ்ந்து, வெல் அப்படின்றது வென்று, வென்று வந்தான் அந்த மாதிரி. நோ அப்படின்னா நொந்து, நோ அப்படின்னா நொந்து, நீக்கு அப்படின்னா நீக்கி, நீக்கி பார்த்தான், நீக்கி பார்த்தான். சோ இது வினையெச்சம். அவ்வளவுதான். இப்போ வினைமுற்று அப்படின்றது என்ன பார்க்கணும்? ஆல்ரெடி சொன்னோம். அந்த வினை முடிஞ்சிருக்கணும். இப்ப நட அப்படின்னா நடந்தான், நடந்தான் முடிஞ்சு அவ்வளவுதான். படித்தான், படித்தான், தின்றான். இதெல்லாம் வினை முடிஞ்சிருச்சு. வினை முற்று. பார்த்தான், பார்த்தான், வந்தான், வந்தான், விட்டான், விட்டான். இது எப்படின்னா? வாழ்ந்தான், வாழ்ந்தான். அடுத்து வென்றான், வென்றான், வென்றான். நொந்தான் அப்படின்னு எழுதலாம். நொந்தான். வேற இருக்கு? இது நீக்கினான், நீக்கினான். சோ இது எல்லாமே வினை முடிஞ்சிருச்சு. அப்ப இது வினை முற்று. நெக்ஸ்ட் வினையால் அமையும் பெயர். வினையால் அமையும் பெயர் நம்ம எதுல முடியும்னு சொன்னா? வன், வல் அப்படின்றதுல முடியணும். இப்போ நட, நடந்த, நடந்து, நடந்தன் அப்படின்னு வினையால் அமையும் பெயர் எப்படி வரும்னா? நட அப்படின்றது நடந்தவன், நடந்தவன் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் எழுதணும். படித்தவன், படித்தவன், படித்தவள். சோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எழுதும். சோ அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அப்படியே தான் வரும். டிட்டோ தான். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வரும். நெக்ஸ்ட் தொழிற்பெயர். இப்ப என்ன சொல்லியிருந்தோம்? தொழிற்பெயர்ன்றது அல்லு, தள்ளு, ஐ, கை, வை, தீ, வா, சீக்கி, அம்மை, உகு, புகு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இந்த எழுத்துக்கள்லாம் முடிஞ்சா அது தொழிற்பெயர்னு சொல்லியிருந்தோம். இப்ப நட அப்படின்றதுக்கு இது தொழிற்பெயர் என்ன வரும்? நடத்தல், நடத்தல், படித்தல், படித்தல். சோ இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் 10க்குமே வரும். சோ இவ்வளவுதான். இந்த 6 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த 10 சொற்களை எடுத்து நீங்க இதே மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி எழுதி பாருங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 6 இலக்கண குரூப்ல எப்படி கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? எழுதுற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கில்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சோ அவ்வளவுதான் இலக்கண குறிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அடுத்து ஏதாச்சும் அடுத்து இந்த அளபெடைகள்ல சின்னதா ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். சொல்லிசை, செய்யுளிசை, இன்னிசை இருக்குல்ல. அந்த அளபெடைகளை இசை நிறை அளபெடை அப்படின்னு எல்லாமே சொல்லுவோம்ல. அந்த அளபெடைகளை பத்தி ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு.
ஸோ அந்த ஷார்ட்கட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். வேற எதனாச்சும் உங்களுக்கு அடிஷனலா இலக்கணத்துல ஏதாச்சும் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கேளுங்க. வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க. வேற்றுமை ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரும். ஸோ அது பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதும். எல்லா இலக்கண குரூப்பும் நம்ம படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எது படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டா போதும். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ அவ்வளவுதான். நம்ம அடுத்து எதனாச்சும் உங்களுக்கு அடிஷனலா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ அடுத்து ரெடி பண்ணி போடுவோம். தேங்க்யூ.